2024 மக்களவைத் தேர்தலை பொறுத்த மட்டும் பிற மாநிலங்களை எடுத்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல மேற்கு வங்கத்திற்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. ஏன்னா அதிகப்படியான உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்கு குறுக்கக்கூடிய மாநிலங்கள்ல மூன்றாவது பெரிய மாநிலமாக இருக்கிறது. 42 தொகுதிகள் அங்க இருக்கு. திரிணாமுல் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு போட்டி அப்படிங்கிறத தான் அந்த மாநிலத்தில் பார்க்க முடிகிறது. ஏன்னா பாரதிய ஜனதா கடந்த 2019 மக்களவைத் தேர்தலிலிருந்து ஒரு வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக அந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2019 மேற்கு வங்கத்தில் 2வது இடத்துக்கு பாரதிய ஜனதா வந்திருந்தாங்க. இந்தியா பிளாக் தரப்பிலிருந்து காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணி அமைந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய இந்த திரிணாமுல் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் பெறுகிறது. 2014 வெறும் 17% வாக்குகளை பெற்றிருந்த பாஜக 2019 பெற்ற வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருந்தது. 2019 இந்த கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பெற்ற வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் 22 இடங்களில் வெற்றி பெற்று 43.3 விழுக்காடு, பாஜக 18 இடங்களை கைப்பற்றி 40.7, 2 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் 5.67% வாக்கு வங்கியை பெற்றிருந்தாங்க. ஸோ காங்கிரஸுக்கு இந்த முறை இந்த களம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இங்கே முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அதனுடைய வாக்கு வங்கி நம்ம பார்த்தோம்னா மாநிலத்திலேயே வடக்கு தென்மண்டல பகுதிகள் அதிகம் கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. அதுலேயும் நார்த் பெங்காலில் இருக்கக்கூடிய இந்த ஜல்பைகுரி அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவிற்கு பலம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. ஸோ அந்த வாக்கு வங்கியை எதிர்நோக்கி பிஜேபி இருக்காங்க. மவுத்வா பெல்ட்டில் உள்ளடக்கிய பகுதிகளில் திரிணாமுலினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பழங்குடியினருடைய வாக்கு வங்கி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதிகமாக இருக்கிறது மிட்னாப்பூர் மண்டலம். கிட்டத்தட்ட 8 எம்பிக்கள் அந்த பகுதியிலேருந்து கிடைக்கிறாங்க. அதனால 8ல் 5 கடந்த முறை பாஜக வெற்றி பெற்றதுனால அதனுடைய கவனம் அப்படிங்கிறது அந்த 5 தொகுதிகளில் இருக்கிறது. 3 தொகுதிகளில் திரிணாமுலுக்கு ஒரு பெரிய பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. இருந்தாலும் கூட சமீபத்தில் நடந்த அந்த பழங்குடியின பெண் பாலியல் வன்புணர்வு சம்பவத்தில் கைது நடவடிக்கை அப்படிங்கிறது திரிணாமுலுக்கு ஒரு பாதகமான அம்சத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் கவனம் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே மாதிரி ஏற்கனவே எம்பி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மஹுவா மொய்த்ரி கிருஷ்ணா நகரில் மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அது கூடுதல் பலமாக திரிணாமுல் காங்கிரஸுக்கு பார்க்கப்படுகிறது. மிக குறிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கங்கை சமவெளி பகுதியில் 16 இடங்கள் இருக்கிறது. அங்கேயும் திரிணாமுல் காங்கிரஸுக்கான ஆதிக்கம் இருக்கிறதுனால மாநிலத்தினுடைய வளர்ச்சி பணிகள், பழங்குடியினருக்கான திட்டங்கள் இதெல்லாமே கை கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. அதே மாதிரி இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கியை முழுமையாக பாஜக குறி வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா முர்ஷிதாபாத்தில் மட்டும் 47 லட்சம் முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த வாக்கு வங்கி இவங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லப்பட்டாலும் சிஏஏ கொண்டு வந்தது இஸ்லாமியர்கள் கிட்ட ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறதுனால அது டிஎம்சிக்கு சாதகமாக மாறுங்கிற ஒரு போக்கும் இருக்கிறது. அதே மாதிரி அதே சிஏஏவை பயன்படுத்தி தேர்தல் உத்தியை எப்படி உடைக்கலாங்கிறதுல மம்தா கவனம் செலுத்துறதுனால அது திரிணாமுல் காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி திரிணாமுல் காங்கிரஸ் உண்மையிலே பாரதிய ஜனதாவிற்கு சாதகமான ஒரு கட்சியாக மாறி வருகிறதாங்கிற கேள்வி எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. பெரிய அளவிலான எதிர்ப்புகள் இல்லாதது கூட அங்கே எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உண்மையிலே கருத்து கணிப்புகள் அடிப்படையில் இது மாறுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.